தண்ணி கொதிச்சிட்டு இருக்கு. அப்படியே எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் முட்டை பாயில் பண்ண அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரே டயத்தில் மொத்தம் 6 முட்டை வைக்கலாம். நான் 4 முட்டை வைக்கிறேன். ஸோ வச்சுட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி கிளாஸ் மூடி கொடுத்துரும் வச்சிடலாம். வித்தின் 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா முட்டை வந்து ரெடி ஆகிடும். சப்போஸ் இதுலேயே பார்த்தா 2-in-1 யூஸ் பண்ணு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரே ஒன்று கொடுக்குறோம். இந்த ட்ரே தூக்கி இது மேலே வச்சிடலாம். இது மேலே வச்சிட்டிங்கன்னா நீங்கள் எதெல்லாம் ஆவியில் வேக வைக்கணும்னு நினைக்கிறீங்க அதெல்லாம் பண்ணிக்கலாம். பாருங்கள், நீங்கள் ஊற வச்ச கொண்டக்கடலை, பச்சை பட்டாணி, அது மாதிரி வேர்க்கடலை, இது மாதிரி ஐட்டம் அதை ஊற வச்சு நீங்கள் ஆவியில் வேக வச்சு சாப்பிட்ணும்னு நினைக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி வச்சுக்கலாம். நான் சாம்பிளுக்கு கொஞ்சம் வைக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காய்கறிஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா பாருங்கள், பிரெட் கோழி வைக்கிறேன். அது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலிஃப்ளவரு, இது மாதிரி உருளைக்கிழங்கு இதையும் பண்ணிக்கலாம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சக்கரவள்ளி கிழங்கு இதுவும் வைக்கிறேன். கேரட்டு, ஸோ அது மாதிரி பீட்ரூட்டு, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டீமில் வந்து பாயில் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டாக இருக்கும். ஸோ டெய்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாஸ்டலில் இருக்கிறவங்களுக்கு, டெய்லி வேலைக்கு அர்ஜென்ட்டாக வேலைக்கு போகிறவங்களுக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த யூனிட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்கு மட்டும் வைக்கும் போது 5 மினிட்ஸ் to 8 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். ஸோ வெஜிடபிள்ஸ் வச்சிங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 15 நிமிஷம் தான். இதுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கீரை வேணும் அப்படின்னு நினச்சினாலும் உங்களுக்கு எந்த வகையான கீரை வேணாலும் நீங்கள் கீரை ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நான் வச்சிருக்க வெஜிடபிள்ஸ் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் கத்திரிக்காய் இருக்கட்டும், வெண்டைக்காய் இருக்கட்டும், அது மாதிரி நீங்கள் ஆவியில் வேக வச்சு சாப்பிட்ணுன்னு நினச்சிங்க அப்படின்னா அதை எடுத்து மேலே வச்சிடலாம். மேலே வச்சுட்டு இது க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அதாவது லிட்டு கொடுத்துருவீங்க. லிட்டு கொடுத்துட்றோம். அதாவது கீழே முட்டை வச்சுருக்கோம். அந்த முட்டையிலேருந்து வெளியேறக்கூடிய ஆவி வந்து வேஸ்ட்டாக போகக்கூடாதுங்கிறதாக நம்ம மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டீமர் ட்ரே கொடுத்துறோம். அது மேலேயே நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். மல்டிபர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், ஒரே டைமில். இப்போ முட்டைக்கு பதிலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முட்டைலாம் சாப்பிட மாட்டேன், நான் வெஜிடேரியன் நினைக்கிறவங்க முட்டைக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பருப்பு வேக வச்சுக்கலாம். அதில் பருப்பு வேக வச்சுக்கலாம். ஓ, பருப்பு வேக வச்சுக்கலாம். சாம்பார் சாதம் மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா பருப்பு அரிசி கூட நீங்கள் போட்டு அப்படியே குக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மல்டியா. ஆமாம், சாப்பாடு வந்து அப்படியே ட்ரையாக உங்களுக்கு வந்து நல்லா குழப்பா கிடைக்கும். உங்களுக்கு சாப்பாடும் செஞ்சுக்கலாம். உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். பேர் என்ன ஆக்சுவலா? இது வந்து பார்த்தீங்கன்னா மல்டி கெட்டில். வழக்கமாக கெட்டில்னால என்ன பண்ணுவோம், சுடுதண்ணி வச்சுக்கிறதுக்கு மட்டும் தான் இது வரைக்கும் கெட்டில் பயன்படுத்திட்டு இருக்கீங்க. எல்லார் வீட்லையுமே கெட்டில் வாங்கி வச்சிருப்போம், ஆனால் சுடுதண்ணி மட்டும் தான் பயன்படுத்துவோம். ஆனால் இந்த கெட்டில் இருந்துச்சுன்னா கெட்டிலாவும் நீங்கள் பயன்படுத்தலாம். அதாவது வெறும் எம்டியா எதுவுமே வைக்காம வெறும் தண்ணி மட்டுமே வச்சுக்கலாம். உங்களுக்கு 1.25 லிட்டர் தண்ணி வைக்கலாம். 1.700 ml தண்ணி வந்து சுடுதண்ணி வைக்கிறதுக்கு நீங்கள் பண்ணிக்கலாம். அதே டீ காஃபி நீங்கள் பால் போட்டு டீ தூள் போட்டிங்கன்னா டீ காஃபி நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம். அதுவும் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். பல்கா ஒரு 20 பேர் வந்தாங்க, மொத்தமாக கூட டீ வைக்கிறதா அதுவும் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் நீங்கள் ஸ்டீமராகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் கிச்சனில் பாதி வேலையை பார்த்தீங்கன்னா இதுவே செஞ்சு கொடுத்துருவோம். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா நம்ம ஆவியில் வேக வச்சு சாப்பிட்றதுனால அதில் இருக்கிற அந்த நியூட்ரிஷன் வந்து அப்படியே கிடைக்கும். பார்த்தாலும் தெரியும். கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் வச்சாலே போதும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் எடுத்து காமிக்கிறேன். ஆமா, இதுல இது மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய ஐட்டங்கள் இருக்கு. நான் ஒன்னொன்னா காமிக்கிறேன். ஸோ கடைசி வரைக்கும் வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம அதை ஓப்பன் பண்ணி நான் உங்களுக்கு பார்க்குறேன். பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு நல்லா ஆவி வந்துகிட்டு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ பாருங்க, இவ்வளோ ஸ்டீமாக இருக்கு. ஆமா, ஸ்டீம் ஆயிடுச்சு. ஃபுல்லா பார்த்தோன்னா ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் எல்லாம் வச்சிருக்கோம். இதை வந்து அப்படியே கொட்டுறேன் உங்களுக்கு. பாருங்க எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. எல்லாமே சூப்பராக பார்த்தோன்னா குக் ஆயிருக்கு. பாருங்க எந்த அளவுக்கு குக் ஆயிருக்கு அப்படின்ட்டு. இது முழுசா பெருசா போட்டுருக்கீங்க. எல்லாமே சூடா இருக்கு, அதனால ஆவி பறக்குது, அதனால தொடவே முடியல. இருந்தாலும் உங்களுக்கு அதை பாருங்க எப்படி வந்திருக்குன்ட்டு சோறு மாதிரி ஆயிடுச்சு எல்லாமே. பாருங்க இதுவும் கோழி பாருங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அது மாதிரி கிழங்கு பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. ஸோ வந்து அருமையாக பார்த்தீங்கன்னா சூப்பராக நல்லா பசம் மாதிரி மாவு மாதிரி ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு. கொதிக்க அதே மாதிரி முட்டை அதே செக்மெண்ட்ல முட்டை இதை தனியாக எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து கரண்ட்ல யூஸ் பண்ணுறது தான். ஸோ இது நம்ம தனியாக எடுத்துட்டு இதை மட்டும் தனியாக எடுத்துடலாம். அதுக்குள்ள முட்டை பாருங்க, முட்டை எல்லாம் சூப்பராக பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. ஸோ நல்லா பாயில் ஆயிடுச்சு பாருங்க. இதை நான் உரிச்சு காமிக்கிறேன். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் உரிச்சு காமிக்கிறேன். அவ்வளோதான், சூப்பராக இருக்கு. சப்போஸ் நீங்கள் இது கீழே முட்டை வைக்கல அப்படின்னா இதை வந்து நம்ம சூப் மாதிரி கூட நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஏன்னா இது எல்லாமே இந்த காய்கறியோட மேலே பட்டு வந்த தண்ணி தான், ஆவியில் வர்றது தான். ஸோ முட்டை வச்சதுனால நம்ம யூஸ் பண்ண முடியாது. முட்டை வைக்கல அப்படின்னா நீங்க வந்து இதை வந்து சூப்பாவும் நீங்க ரெடி பண்ணிக்கலாம். அப்படியே சூப்பா ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க எல்லா வகையான காய்கறி இப்போ நான் டெமோக்கு காமிக்கிறது ஒரு சாம்பிள் தான். ஸோ இதெல்லாம் நம்ம இருக்கிறத வச்சு காமிச்சிட்டு இருக்கோம். உங்க வீட்டில் செய்யும் போது உங்களுக்கு என்ன மாதிரியான வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். முக்கியமாக ஹாஸ்டல் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். பேச்சுலர் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா பயன்படுத்தக்கூடியதான். முக்கியமாக சொன்னது தான் ஹாஸ்டலில் இருக்கிறவங்களும் பேச்சுலர் இருக்கிறவங்களுக்கும். இது மட்டும் இல்லாமல் இது கூட பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய ஐட்டங்கள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் நூடுல்ஸ் செஞ்சு காமிக்க போகிறேன். நூடுல்ஸும் பண்ணிக்கலாம். பாஸ்தாலாம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ குழந்தைங்களாம் நிறைய இருக்கிறாங்க அப்படின்னா இன்ஸ்டன்ட்டாக பாஸ்தா பண்ணுறதுக்கு ஒரு டைனிங் டேபிளே வச்சு நீங்கள் குக் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 2 பிளேட்டும் கொடுத்துட்றோம். இந்த ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு மினி இட்லி நீங்கள் ஹோட்டலில் போய் சாப்பிட்றீங்க மினி இட்லி. ஸோ இந்த மாதிரி 2 பிளேட்டு கொடுத்துரும். அந்த 2 பிளேட்டில் நீங்கள் இட்லியும் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு நான் ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள் சூப்பராக பார்த்தோன்னா இட்லி ஊற்றிக்கலாம். பாருங்கள் லைட்டாக பார்த்தோன்னா முன்னாடியே வந்து கொஞ்சம் லைட்டாக ஆயில் மட்டும் தடவிடுங்க பிளேட்டில். ஸோ அருமையாக பார்த்தீங்கன்னா இதை எடுத்துக்கலாம். பாருங்க. ஸோ அப்படியே எடுத்து இது ஒரு பிளேட்டு, அடுத்தது பார்த்தா 2 பிளேட்லேயும் நீங்கள் இட்லி ஊற்றிக்கலாம். குழந்தைங்களாம் இருக்காங்கன்னா இந்த மாதிரி குட்டி இட்லி செய்யும் போது ஸோ விரும்பி சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு செஞ்சுக்கலாம். இன்ஸ்டண்ட்டாக ரெடி ஆகிடும். நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து ஒரு 5 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் விடுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ நீங்கள் ஸ்டவ்வில் வைக்கிறீங்கன்னா
ஸோ அவ்வளோதான். இந்த 2 பிளேட்லையும் பார்த்தீங்கன்னா இட்லி ஊற்றிட்டா நீங்கள் வீட்டில் ஊற்றும் போது அழகாக கம்மியாக ஊற்றிக்கலாம். நான் வந்து அளவு தெரியாமல் ஊற்றுறேன். ஸோ அவ்வளோதான். அது பாருங்கள். ஸோ 2 இட்லி வச்சுட்டு மூடிட்டிங்கன்னா ஆமாம். இப்போ நீங்கள் வழக்கமான இட்லி பானில் வைக்கும்போது பானம் பெருசாக இருக்கும். ஸோ வந்து சீக்கிரம் அவங்க லேட் ஆகும். அது வந்து தண்ணி சூடாகிறதுக்கு. இதுனா போட்ட உடனே தண்ணி ஊற்றின உடனே பார்த்தீங்கன்னா 1 நிமிஷத்துக்குள்ள சூடாக ஆரம்பிச்சிடும். அடுத்த ஒரு 5 நிமிஷத்தில் பாருங்கள். இப்போ இதை பாருங்கள். இப்போ வச்ச உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டீம் மேலே வரும். ஸோ வந்து ஒரு 5 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா இட்லி ரெடி ஆகிடும். நான் எடுத்து காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இட்லி வைக்கும் போது பார்த்தீங்கன்னா இட்லி பிளேட் உள்ளே வச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கு மேலே வந்து நீங்கள் ஸ்டீமர் யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் இட்லி இல்லாமல் மற்ற வெஜிடபிள்ஸ் ஏதாவது உள்ளே பாயில் பண்ணுறீங்க அப்படின்னா மட்டும் தான் ஸ்டீமர் வைக்கலாம். இட்லி பிளேட் வைக்கும் போது இதை நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போ நம்ம முன்னாடி போட்டது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா ஆறிச்சுன்னு நினைக்கிறேன். அதை பாருங்கள். கிழங்கு கடலை பாருங்கள். அதை பாருங்கள் மாவு மாதிரி பார்த்தீங்கன்னா சூப்பராக வருதா? அதே மாதிரி ஆமாம் மசிஞ்சிச்சு. அது மாதிரி முட்டையும் பாருங்கள். ஸோ இன்னும் சூடாக தான் இருக்கும். பாயில் ஆன மட்டும் தான் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும். ஓடெல்லாம் உடையுது பாருங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க. அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு. பக்கவா முட்டையெல்லாம் வந்து 4 நிமிஷம் தான். 4 நிமிஷம் 5 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ நல்லாவே பாயில் ஆகிருக்கும். கட் பண்ணி காமிக்கிறேன். சூடாக இருக்குது. வேறு பாருங்கள். ஸோ அவ்வளோ சூப்பராக பார்த்தீங்க அப்படின்னா முட்டை ரெடி ஆகிடும். ஓகேவா? ஸோ இதை பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஆவி பறக்க சூப்பராக ஆவி பறக்க சூடான இட்லி பாருங்க. ஸோ இது ஒரு பிளேட்டு. இது ஒரு பிளேட்டு. ஸோ அவ்வளோதான். ஆறுனதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து வீட்டில் ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மினி இட்லி வந்து ரெடி ஆகிடும். பஞ்சு மாதிரி இருக்கு இட்லி பாருங்க எப்படி இருக்கு. குழந்தைங்களாம் வீட்டில் நீங்கள் சுட்டு கொடுத்தீங்க அப்படின்னா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அழகாக பார்த்தீங்கன்னா மினி இட்லி சுட்டுக்கலாம். 8 இட்லி ஒரே டைமில் 8 இட்லி வித்தின் ஒரு 4 மினிட்ஸ் கூட ஆகாதவங்களுக்கு அவ்வளோ சூப்பராக எடுத்துக்கலாம். சீரியஸ் ஒரு 5 நிமிஷம் கேப்ல அதுக்குள்ளே ரெடி ஆகிடும். நீட்டாக ரெடி ஆயிடுச்சு பாருங்க. நல்லா வெந்திருக்கு பாருங்க. அதான் மெயின். சூப்பராக பாயில் ஆகிடுச்சு. ஸோ இந்த வெஜிடபிள்ஸ் முட்டை மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி இட்லி எடுத்துக்கலாம். இது இல்லாமல் அடுத்தது வரக்கூடிய பாஸ்தா அது மாதிரி நூடுல்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா அதுவும் எடுத்துக்கலாம் உங்களுக்கு. அதை பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. சூப்பராக பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் சாஃப்டான இட்லி, சூப்பரான இட்லி, ஈஸியான இட்லி. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எப்படி முட்டை வச்சோமோ அதே மாதிரி தான் உங்களுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் நூடுல்ஸ் பாஸ்தாலாம் பண்ணுறீங்களா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம். ஸோ தண்ணி ஊற்றிட்டு இங்கே இருக்கு பாருங்கள் சுவிட்ச். இதுதான். இதை வந்து நீங்கள் ஆன் பண்ணிக்கணும். ஆன் பண்ணாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரெட் கலர் உங்களுக்கு இண்டிகேஷன் காமிக்கும். ஸோ தண்ணி சூடானதுக்கப்புறம் நம்ம அதில் மசாலா கொட்டி நூடுல்ஸும் போட்டுக்கலாம். பாருங்கள் தண்ணி நல்லா கொதிக்குது. ஸோ நூடுல்ஸுக்கு தேவையான மசாலா கலந்துட்டோம். அவ்வளோதான். ஸோ இது கூட பார்த்தீங்க அப்படின்னா டைரெக்டாக அப்படியே எடுத்து நூடுல்ஸை சூப்பராக போட்டுருங்க. அவ்வளோதான் பாருங்கள். வித்தின் ஒரு 3 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நூடுல்ஸ் வந்து ரெடி ஆகிடும். ஸோ அவ்வளோதான் பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. 2 or 3 மினிட்ஸ் தான். 3 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இதில் பாருங்கள். ஸோ அருமையான நூடுல்ஸு வித்தின் மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் சூப்பராக ரெடி பண்ணிக்கலாம். குழந்தைங்க இருக்கிற வீட்டுக்கு கம்பல்சரி பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோட ஃபைனல் கண்டாங்க இந்த ஒரு ப்ராடக்ட் என்னெல்லாம் பண்ணிச்சு அப்படிங்கிறத நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக பார்த்துருப்பீங்க. கம்ப்ளீட்டாக இது ஒரு மேஜிக்கான ஒரு ப்ராடக்ட் தான். இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் கண்டிப்பாக எல்லா கிச்சன்லையும் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான பொருளும் கூட. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேலத்தில் இருக்க நோபுல் செட்ஸில் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா? இருக்குது. நீங்கள் அட்ரஸ் மட்டும் போட்டு விட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டேரெக்டாக உங்கள் வீட்டுக்கே ஃப்ரீ டெலிவரி இந்த கிட்டோட அப்படியே கம்ப்ளீட்டாக கொடுத்துருவாங்க. ஸோ நீட்டாக பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கு வந்துடும். சார் இந்த ஒரு ப்ராடக்ட் நான் வீட்டுக்கு வாங்கி பார்ப்பேன். நீங்களும் வாங்க நினச்சிங்கன்னா கீழே நம்பர் கொடுத்துருக்க மறக்காம பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் சார் பண்ணி ஃபாலோ பண்ணிக்க. சந்திக்கிறேன். அண்டில் டாடா.